வணக்கம் நண்பர்களே. வாஸ்துப்படி வீடை கட்டி குடி போயிட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியும் ரொம்ப கவனமா, கான்சியஸா, ரொம்ப விழிப்புணர்வா எடுத்து வைக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு தவறுதலா ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்துருவீங்க. ஆமாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். என்னுடைய கிளையண்ட்டுக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம். அதை உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுடைய தாட், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முடிவு எப்படி இருக்குதுன்றத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எழுதுங்க. ஒரு 4 வருடத்துக்கு முன்பு ஒரு அன்பர் அழைப்பின் பேர்ல ஒரு வீட்டுக்கு வாஸ்து பிளான் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடு மிகச்சரியாக கட்டப்பட்டது. கட்டி குடி போய் 4 வருடம் ஆகிறது. வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோடி ரூபாய்க்கு மதிக்கத்தக்க, கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிந்தது. 4 வருடம் ஆகிறது. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பு என்னுடைய வகுப்பில் கலந்து கொண்ட ஒரு மாணவர் மூலமா இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பேரை சொல்லி அவர் வந்து பெட் ரெஸ்டா இருக்காரு, நீங்க அந்த வீட்டுக்கு வாஸ்து பிளான் கொடுத்ததுல ஏதோ தவறு இருக்கு, அதனால ஒரு பெட் ரெஸ்ட் ஆயிட்டாரு, பெட் ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ நம்ம இங்கிருந்து அவர் வீட்டை வந்து அவர் பார்க்கறதுக்கும் அவர் வீட்டை பார்க்கறதுக்கு நம்ம போறோம். வீட்டில் போய் பார்த்தா ஸோ அவர் உண்மையிலுமே படுத்து படுக்கையா இருக்காரு. அவர் வீட்டை நம்ம மீண்டும் அந்த வீட்டை நம்ம ஆய்வு பண்றோம். அதே போல அந்த கிளைண்ட்டும் வந்து எங்க வீட்டை மீண்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. வீடெல்லாம் கம்ப்ளீட்டா மறுபடியும் ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிட்டு, இல்ல இந்த நிகழ்வு வந்து இவருக்கு நடந்திருக்கவே கூடாது. ஸோ ஏன் நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு ரீஒர்க் பண்றாங்க. அது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது பில்டிங்ல இருந்து தவறி விழுந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு ஸ்பைனல் கார்டு இஷ்யூ ஆயிட்டு படுத்த படுக்கையா இருக்காரு இப்போ. ஸோ சரியா எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. ஓகே, அவரை பார்க்க வந்த நபர்கள் அத்தனை பேரும் இந்த வீட்டுல ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் 3 வருஷமா என் பேரை கிழிச்சு தொங்க விட்டு நாராக்கி நாசமாக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விமர்சனங்களும் அவப்பெயர்களும் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தாச்சு. இது இனியும் நிறைய வர வேண்டி இருக்கு, ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் சகஜம். சரி, இது ஏன் நடந்துச்சு அப்படின்ற பதில் நமக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, அந்த நபர்கிட்ட இந்த கீழே விழுந்த தேதியில இருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது சொத்துக்கள் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டோம். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, இல்லை சார் ஒரு சொத்து ஏலத்துக்கு வந்து அந்த சொத்தை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னாரு. ஓகே, அதை எடுத்திருக்க கூடாது. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கும், அந்த சொத்துல இந்த பகுதியில் இந்த தவறு இருந்திருக்கும், நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மை ஜி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அது நம்ம தானே எடுத்திருக்கோம், நம்ம குடியெல்லாம் வரலையே, இல்லை அந்த சொத்து சும்மா தானே வாடகை தானே விட போறோம், ரெண்டலுக்கு தானே பண்ண போறோம், அதனால நம்மள அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனக்குறைவா இருந்தோடைய விளைவு இது அப்படின்னு சொல்லி அவரு கிட்ட பேசினாரு. கிட்டத்தட்ட 4 வருடத்துல கடந்த 2 மாதத்துக்கு முன்புதான் அவர் விழுந்ததுக்கான காரணமும் அவருக்கும் தெரிந்து கொண்டார், நாமளும் தெரியப்படுத்தினோம். ஓகே, இது ஏன் இந்த தகவல் இங்க கூட உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் இது புதுசு இல்ல, நிறைய கேசஸ் உண்டு. நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, பர்ஃபெக்டா ஒரு வாஸ்துபடி வீடு கட்டிட்டா உங்க வாழ்க்கை எதிர்காலம் உங்க விருப்பத்துக்கு எழுதப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு உதாரணம் வேற ஒண்ணு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து சாதாரண லெவல்ல இருந்து ஒரு டாப் ரேஞ்சுக்கு வராரு, அதாவது ஒரு 100 ரூபாயில ஆரம்பிச்சு பல கோடி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரு அப்படின்னா அவருடைய உழைப்பு, முயற்சி, விடிய விடிய வந்து அவருடைய உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த உழைப்பு அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவர் ஜாலியா இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு பிசினஸ் மாதிரி நீங்க கேட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்காக வேண்டி மீண்டும் 2 மடங்கு 4 மடங்கு அவர் உழைக்க வேண்டி இருக்கும். 6 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தவங்க அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்த பிறகு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவருடைய தூங்குற காலம் வந்து குறுகிடும். ஏன்னா அதுல இருந்து கீழே வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இது எல்லா பிசினஸ் மேனுக்கும் தெரியும். ஸோ இதே மாதிரிதான் வாஸ்துலையும், நீங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஒரு வாஸ்துபடியான வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நீங்க கவனத்துல இருக்கணும். அதுக்கு பிறகும் இந்த இயற்கை உங்க காலை பிடிச்சு இழுத்து விடுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன் அப்படின்னா கர்மான்னு சொல்லலாம், பூர்வ ஜென்ம பிரச்சனைன்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம், உங்களுடைய மரபுன்னு சொல்லலாம், குணாதிசயங்கள் சொல்லலாம், அல்லது மூதாதையர்கள் வீடு தப்புன்னு சொல்லலாம், அல்லது நீங்க முன்னாடி குடியிருந்த வீடு தப்புன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வாஸ்து மீண்டும் உங்களை காலை இழுத்து விடுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே, நீங்க ஒரு வாஸ்துபடி வீடு கட்டிட்டீங்க, சேஃபா செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன், நீங்க வாஸ்தை கத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் வாஸ்தனுடைய சப்போர்ட்டே தேவை. அது வரைக்கும் வாஸ்தனுடைய சப்போர்ட் தேவையில்லை. நீங்க நல்லா வந்த பிறகுதான், ஒரு நல்ல வீட்டை கட்டி குடி போய் செட்டில் ஆன பிறகுதான், அப்போதான் வாஸ்து நிபுணருடைய ஆலோசனையே தேவை உங்களுக்கு. ஸோ இது எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது தெரியாத நபர்கள் தான் வாஸ்துல போய் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றேன்ற பேர்ல போய் அவங்களையும் சிக்க வச்சிடறாங்க, வாஸ்து நிபுணர்களும் சிக்கிக்கிறாங்க. ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய சீனியர் கன்சல்டன்ட் அப்படிதான் வந்து திரு ரவி ரமணா அப்படிதான் அவங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு வாஸ்து நிபுணர்னாலும் கூட ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் சில சேஃபான விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வாஸ்து ஆலோசனை கொடுக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.